இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு அந்த தமிழ தெரியுமா? யார் சார்? அதான்யா, ஜனகாம்பாள்கிட்ட புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்திருக்குல்ல. என்ன ஆட்டம், என்ன பேச்சு அப்பா! நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். நமக்கு தெரிஞ்சவங்க சில பேரு அந்த ஜனகாம்பாளையும் திரும்ப பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப போல்டான பொண்ணா சார்? அந்த பொண்ணு ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு தூரம் இறங்கி சவால் விடுதுன்னா அப்ப கண்டிப்பா ஒரு முடிவெடுத்திருக்கான தானே அர்த்தம். ஆமா சார். அப்ப ஜனா ஃபுட்ஸோட ஷேர்ஸ நாம அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து மொத்தமா வாங்க போறோம்ல. ஆமா சார். அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அந்த பொண்ணு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாயா? வாய்ப்பு இருக்கு சார். என்னையா வாய்ப்பு இருக்கு? அதை தடுக்கணும்யா. அந்த இன்வெஸ்டர் மொத்த பேரையும் நம்ம ஹோட்டல்லே தங்க வைங்க. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடியற வரைக்கும் அவங்கள டீப்பா வாட்ச் பண்ணுங்க. அவங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுங்க. அவனுங்க போன் பேசினா அத கண்காணிங்க. ஓகே சார். யாருகிட்ட பேசுறாங்கன்னு நமக்கு தெரியணும். நாளைக்கு சைன் பண்ற வரைக்கும் அவனுங்க மனசு 1% கூட மாறக்கூடாது. சரியா? சரிங்க சார். ஏதாவது சொதப்புனுச்சு அவ்வளவுதான். இல்ல சார், நான் பாத்துக்கிறேன். தமிழு, நீயா நானானு பாத்துறேன். இத்தனை வருஷமா நீங்கலாம் ஜனா ஃபுட்ஸோட ஷேர் வச்சிருக்கீங்க. இப்ப இப்படி துரோகம் பண்றீங்களே, இதெல்லாம் நியாயமே இல்ல. நியாயம் அநியாயம் எல்லாம் பணத்துக்கு முன்னாடி சாம்பல் ஆயிடும் தமிழ். நீ குழந்தைல, அனுபவம் பத்தாது. நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குமா? ஒதுங்கி ஓரமா நில்லு. ஆமா, இங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இத ஜனகாம்பாள் கிட்ட சொல்லி பிரச்சனைய பெருசாக்குனா தானே இந்த சண்டை ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை விட்டுட்டு நீ ஏன் முன்ன ஓடி வரியே? இது நியாயமா? என் நிலைமை உன்ன மாதிரி குழந்தைங்க கிட்ட எல்லாம் சண்டை போட வேண்டியதா இருக்கு. வேண்டாம் ப்ளீஸ், யாரும் கையெழுத்து போடாதீங்க. நீங்க எல்லாருமே தப்பு பண்றீங்க. இவர் கூட சேர்ந்து ஆடுனீங்கன்னா உங்க எல்லாரோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். இது நீங்க பண்ற பெரிய நம்பிக்கை துரோகம். ஓஹோ, இப்ப எமோஷனலா பிளாக்மெயில் பண்றியாமா? அதெல்லாம் இவங்க கேட்க மாட்டாங்கம்மா. இனி 50% உன் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் நான் தான். என்ன கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்க முடியாது. இனி ஜனா கம்பெனி இந்த குறிஞ்சிநாதனோடது. ஐயோ ஐயோ, என்ன குறிஞ்சிநாதன், இத்தனை வருஷமா நீங்க என்கிட்ட தோத்துட்டு இருக்கீங்க. இந்த அனுபவம் கூட இல்லையா உங்களுக்கு? நீங்க 2 அடி பாஞ்சா நான் 25 அடி பாய்வேன். நம்மளோட வளர்ப்பு அப்படி. என்ன பாக்குற குறிஞ்சி? நீ ஆடிட்டர் வச்சு தானே இவ்ளோ பெரிய பிளான் பண்ண. பாவம், உனக்கு ஒரு விஷயம் தெரியாமலே போயிடுச்சு. ஏன்னா அந்த ஆடிட்டரே என்னோட டீம் தான். டேய் துரோகி, டேய் வாங்க. என் ஆளு மேல நீ 1 அடி வச்சா எங்க ஆளுங்க திருப்பி 10 அடி அடிப்பாங்க. டேய், என்னடா நடக்குதுங்க? புரியலையா? நீ எங்களை சீட் பண்ண பார்த்த, நாங்க சுதாரிச்சுக்கிட்டோம். தட்ஸ் ஆல். அப்புறம் ஏன் ஷேர் ஹோல்டர்ஸ் அதுல எதுக்கு கையெழுத்து போட்டாங்கன்னு நீ யோசிக்கிறியா? அது சும்மா உன்னை ட்ராப் பண்றதுக்கு. இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கு சாட்சிகள் வேணும்ல, அதான் அவங்க. இல்ல இல்ல, நான் என்னோட ஷேரை உனக்கு விக்கல. இது எதுவுமே செல்லாது. இது ஒரு ஃபேக் டாக்குமெண்ட். என்கிட்ட பொய்யா கையெழுத்து வாங்கிட்டீங்க. மிஸ்டர் குறிஞ்சி, நீங்க டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்ட எல்லாத்தையும் நாங்க தெளிவா பதிவு பண்ணி வச்சிருக்கோம். இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் கோட்டைக்குள்ள நீ வரலான்னு நினைச்சல, இப்போ உன் கோட்டைக்குள்ள நான் வந்து உட்கார்ந்திருக்கேன். இனிமே உன் ஆபீஸ்ல சாரி
நம்ம ஆபீஸ்ல அடிக்கடி சந்திக்கலாம். முத்தம்மா, அம்மா என்னாச்சுமா? யாரு யார் இந்த போட்டோ இங்க மாட்டினது? தெரியாதுமா. எந்த விஷயத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேனோ, எது என் மனசுல இன்ன வரைக்கும் ரணமா இருக்கோ அத ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்க. யாரு யார் இத செஞ்சீங்க? யார் இந்த போட்டோ மாட்டினது? நீயா? நீயா? இல்ல ஜனாமா. யாரு? நீ மாட்டினியா? நான் இல்ல. யாரு? யார் இந்த போட்டோ மாட்டினது? யார் செஞ்சா? நான் தாமா. ஏய், ஏய், அறிவு இருக்கா உனக்கு? உன் மனசுல என்ன பெரிய புத்திசாலி நினைப்பா? இந்த போட்டோவை பார்த்தாலே அத்தைக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா? உன் வேலையை மட்டும் செய்யணும், தேவையில்லாதெல்லாம் செய்யக்கூடாது. ஏதோ என் அத்தை மனசுல இருக்கிறதெல்லாம் தெரியற மாதிரி பெருசா சீன் போட்ட. இது மட்டும் உனக்கு தெரியாம போச்சா? இதுக்குதான் நம்ம குடும்பத்தை பத்தி முழுசா தெரியாதவள வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான் நடக்கும். என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க சென்னம்மா. நீங்க அவங்க மேல இவ்ளோ வெறுப்பா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அம்மா, சென்னம்மா, ஏதாவது பேசுங்க சென்னம்மா. நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ப்ளீஸ் சென்னம்மா பேசுங்க. சத்தியமா நீங்க ஹர்ட் ஆவீங்கன்னு நான் இப்படி பண்ணல. நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன். இத பத்தி சொல்லாதது என் தப்புதான். நீங்க யார் மேலயும் இந்த அளவுக்கு கோவத்தை காட்ட மாட்டீங்களே. அப்படி இருக்கும்போது எப்படிமா? தப்பு பண்றவங்கள கூட மன்னிச்சிடலாம் தமிழ். ஆனா துரோகம் பண்றவங்கள நான் பெத்த பிள்ளையும் என் குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு நம்பிக்கையா கூடவே வச்சிருந்த ஒருத்தனும் எனக்கு எனக்கு துரோகம் பண்ணா எப்படி இருக்கும்? சொத்துக்காக என் புள்ளைய கொல்ல பார்த்த பாவி கூட வாழ்ந்துட்டு இருக்கா.